ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 40 டே ப்ரிப்ரேஷனில் வந்து டே 21 வரை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 22 ப்ரிப்ரேஷன் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பு பருவம் 3லேருந்து முக்கியமான ஒன்வடி எல்லாமே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 81 வினாக்கள் வந்து இருக்குது இந்த லெசனில் இருந்து. ப்ளஸ் வந்து பொது அறிவுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் வந்து இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விருந்தோம்பல் எனும் நூலின் ஆசிரியர் மூன்றூரே அரையனார். அடுத்த கொஸ்டின், பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றூரே அரையனார். பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மாரி, மலை, வரந்திருந்து, வறண்டிருந்த, புகவா, உணவாக, மடமகள், இளமகள், நல்கினாள், கொடுத்தாள், முன்றில், வீட்டின் முன் இடம், அதாவது திண்ணையை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்த கொஸ்டின், மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். மாரி, மாரி மீன்ஸ் மலை. நீருளையேல் பிரித்தெழுதுக. நீர் ப்ளஸ் உலையில். மாரி ப்ளஸ் ஒன்று சேர்த்தெழுதுக. மாரி ஒன்று. வயலும் வாழ்வும் எனும் பாடலை தொகுத்தவர் கீவா ஜெகத்நாதன். அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். குழி, நில அளவே பெயர். சான், நீட்டல் அளவே பெயர். மணி, முற்றிய நெல். சும்மாடு, பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள். சீலை, புடவை. மடை, வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல், உதிர்த்தல். அடுத்த கொஸ்டின், உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர். அறுவடை. தேர்ந்தெடுத்து பிரித்தெழுதுக. தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓடை ப்ளஸ் எல்லாம் சேர்த்தெழுதுக. ஓடை எல்லாம். பொறுத்துக. மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அடுத்த கொஸ்டின், திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று டேஸ் தன் பொருணை புனல் நாடு என்று டேஸ் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளார். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும், தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளார். நோட் பண்ணிக்கோங்க. இதை சொன்னது யார், இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்வர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின், தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஸ் என்னும் துறைமுகம் இருந்தது. கொர்க்கை. திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினர். பொதிகை. திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி. அடுத்து பொறுத்துக. மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். தன் பொருணை, தாமிரபரணி. அக்கசாலை, பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொர்க்கை, முத்துக்குளித்தல். திரிகுடமலை, குற்றாலம். அடுத்த கொஸ்டின், பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயாபுரம். அடுத்த கொஸ்டின், தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது டேஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்தாள் அப்படின்னு பார்த்தோம்னா நாஞ்சில் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்து வளர்ந்துருக்கிறாரு. திருநெல்வேலி சீமையும் கவிகளும் எனும் கட்டுரையின் ஆசிரியர் டி.கே. சிதம்பரநாதர். டி.கே. சிதம்பரநாதர் டேஸ் என்னும் சிறப்பிக்கப்பட்டவர். ரசிகமணி அப்படிங்கிற சிறப்பிக்கப்பட்டவராக கருதப்படுறார். அடுத்து இவர் டேஸ் டேஸ் என பலவராக புகழப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் இவர் வந்து புகழப்படுறாரு. அடுத்து திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்னும் கட்டுரை டேஸ் என்னும் நூலில் உள்ளது. இதய ஒளி அப்படிங்கிற நூலில் காணப்படுது. இப்போது வந்து 7ஆம் வகுப்பு பருவம் 3லேருந்து இயல் 1 ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து இயல் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்க்குறதுக்கு. புதுமை விளக்கு என்னும் பாடலின் ஆசிரியர் பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள டேஸ் எனும் ஊரில் பிறந்தவர். திருவேக்கா. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள டேஸ் இவர் தாம் பாடியதாகும். முதல் திருவந்தாதி வந்து இவர் பாடியதாக காணப்படுது. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். வையம், உலகம். வெய்ய, வெப்ப கதிர் வீசும். சுடர் ஆழியான். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடராளி, துன்பக்கடல். சொல் மாலை, பாமாலை. தகளி, அகல் விளக்கு. ஞானம், அறிவு. நாரணன், திருமால். அடுத்த கொஸ்டின், பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள டேஸில் பிறந்தார். மாமல்லபுரத்தில். பூதத்தாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஸை இயற்றியுள்ளார். 2ஆம் திருவந்தாதி. அடுத்த கொஸ்டின், ஞானச்சுடர் பிரித்தெழுதுக. ஞானம் ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு சேர்த்தெழுதுக. இன்புருகு. பொறுத்துக பார்க்குறோம். அன்பு தகளி, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் விளக்கு. அடுத்த கொஸ்டின், அறம் என்னும் கதிர் என்னும் பாடலின் ஆசிரியர் முனைப்பாடியார். முனைப்பாடியார் டேஸ் என்னும் ஊரைச் சேர்ந்த சமண புலவர். திருமுனைப்பாடி.
அடுத்த கொஸ்டின் முனைப்பாடியார் இயற்றிய டேஸ் 225 பாடல்களை கொண்டுள்ளது. அறநெறிச்சாரம் அப்படிங்கிற நூல் வந்துட்டு 225 பாடல்களை கொண்டதாக காணப்படுது. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். வித்து விதை, ஈன பெற, நிலன் நிலம், களை வேண்டாத செடி, பைங்குல் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல். அடுத்த கொஸ்டின் காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினர், வாய்மையை பேசினர். இன்சொல் பிரித்தெழுதுக, இனிமை ப்ளஸ் சொல், அறம் ப்ளஸ் கதிர் சேர்த்தெழுதுக அறக்கதிர். இளமை எதிர்ச்சொல் முதுமை. வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. அடுத்த கொஸ்டின் ஒப்புரவு நெறி என்னும் பாடப்பகுதியை இயற்றியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அடிகளாரின் நூல்கள் பார்க்குறோம். நாயன்மார் அடிச்சுவட்டில், அடுத்து குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள், இது எல்லாமே அவரோட நூல்களாக காணப்படுது. அடுத்து அடிகளார் நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அருளோசை, அறிக அறிவியல். அடுத்த கொஸ்டின் ஒருவர் எல்லாருக்குமாகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி, பொது உடைமை. செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர், மருந்து. உலகம் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். பொறுத்துக எளிது அரிது, ஈதல் ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர். அடுத்த கொஸ்டின் டேஸ் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். ஜென் அப்படிங்கிற ஜப்பானிய சொல்லுக்கு தியானம் செய் அப்படிங்கிற பொருள்படும். டேஸ் ஒரு நாட்டின் அரணன்று, வயல். மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள், பிறப்பால். நாடென்ப பிரித்தெழுதுக, நாடு ப்ளஸ் என்ப. கண் ப்ளஸ் இல்லாது சேர்த்தெழுதுக, கண்ணில்லாது. 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் உள்ள 2வது இயல் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 3வது இயல் பார்க்க போகிறோம். அடுத்து 7ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 3 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மழைப்பொழிவு என்னும் பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் டேஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார், கவியரசு. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறுநூல் இயேசு காவியம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர், உலகம். மலையளவு பிரித்தெழுதுக, மலை ப்ளஸ் அளவு. தன்னாடு பிரித்தெழுதுக, தன் ப்ளஸ் நாடு. இவை ப்ளஸ் இல்லாது சேர்த்தெழுதுக, இவை இல்லாது. பொறுத்து பார்க்குறோம். சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. தன்னை அறிதல் என்னும் பாடலின் ஆசிரியர் சே பிருந்தா அவர்கள் எழுதிய கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. அடுத்த கொஸ்டின் கூடுகட்ட தெரியாத பறவை அப்படின்னு பார்த்தோம்னா குயில். தான் ஒரு பிரித்தெழுதுக, தான் ப்ளஸ் ஒரு. அடுத்த கொஸ்டின் காயித்தே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார், எளிமை. காயித்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள், சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயித்தே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார், ஒத்துழையாமை இயக்கம். காயித்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்து பிரித்தெழுதுக, எதிர் ப்ளஸ் ஒலித்து. முதுமை ப்ளஸ் மொழி சேர்த்தெழுதுக, முதுமொழி. பயணம் எனும் சிறுகதையின் ஆசிரியர் பாவண்ணன். அடுத்த கொஸ்டின் பாவண்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக்கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம், இது எல்லாமே அவரோட நூல்களாக காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை வரை அடுக்கி வரும், 4 முறை வரை அடுக்கி வரும். இப்போ 7ஆம் வகுப்பு ஃபுல்லாக பார்த்துட்டோம் பருவம் 3லேருந்து. அடுத்து பொது அறிவுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பொது அறிவிலிருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2வது தொகுதி பற்கள் நிலைத்த பற்கள் எனப்படும். இவற்றில் டாஸ் பற்கள் உள்ளன, 32 பற்கள். அடுத்த கொஸ்டின் ரொட்டியானது அறை வெப்பநிலையில் இருப்பதை விட குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் போது டேஸ் மடங்கு வேகமாக கெட்டுப்போகிறது, 6 மடங்கு வேகமாக கெட்டுப்போகிறது. அடுத்த கொஸ்டின் டேஸ் மட்டுமே கெட்டுப்போகாத ஒரே உணவுப் பொருள் ஆகும், தேன். அடுத்த கொஸ்டின் உலகில் உற்பத்தியாகும் மொத்த உணவில் டேஸ் வீணடிக்கப்படுகிறது, இது ஆண்டுக்கு மொத்தம் 1.2 லட்சம் கோடி டன் ஆகும். அதாவது 1 டன் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 கிலோகிராம், அதாவது 3இல் 1 பங்கு வீணடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்த கொஸ்டின் உலக பட்டினியால் வாடுவோர் தினம் மே 28. மனித உடலானது டேஸ் நீரை கொண்டுள்ளது, 75% நீரை கொண்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் ஆவியாதல், சுருங்குதல் மற்றும் வீழ்படிவாதல் போன்ற முறைகளினால் நீரில் ஏற்படும் தொடர்ச்சியான சுழற்சியை டேஸ் எனப்படுகிறது, நீர் சுழற்சி.
அடுத்த கொஸ்டின், மூச்சு விடுவதால் ஒவ்வொரு நாளும் நாம் டேஸ் குவளை நீரிற்கு மேல் இழக்கிறோம். ஒரு குவளை. அடுத்த கொஸ்டின், மனித மூளை அதன் நிறையில் டேஸ் நீரை கொண்டுள்ளது. உலகின் நன்னீரில் டேஸ்க்கு மேல் அண்டார்டிகா பகுதியில் உள்ளது. அதாவது மனித மூளை அதன் நிறையில் 73% நீரை கொண்டுள்ளது. உலகின் நன்னீரில் 70க்கு மேல் அண்டார்டிகா பகுதியில் உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்த கொஸ்டின், நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு டேஸ் ஆகும் H2O. அதாவது இது ரெண்டு வேறு கொஸ்டின், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 1 வேர்டு பார்த்துட்டோம். முக்கியமானது. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.